சோதரம் 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 துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். ஆதி மந்தமானவரே மை துதிக்கிறோம், முதலும் முடியுமானவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவரே மை துதிக்கிறோம், சர்வ வல்லமுள்ள தேவனே மை துதிக்கிறோம். சோதரம் 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 எங்களை காண்கிற தேவனே மை துதிக்கிறோம். மகிமையுள்ள தேவனே மை துதிக்கிறோம். சோதரம் சோதரம் ஒருவரை சேரக்கூடாது ஒளியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். சோதரப்பா சோதரம்பதாவே சோதரம்பதாவே சோதரம் துதிக்கிறோம். சர்வ ஞானியே மை துதிக்கிறோம், சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். சோதரம் சோதரம் எங்களை காண்கிறவரே மை துதிக்கிறோம், எங்களை காப்பவரே மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். சோதராப்பா 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 சோதரம் 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 எங்களுக்காக யாவை செய்து முடித்தவரே மை நோக்கி பார்க்கிறோம், மை நோக்கி பார்க்கிறோம். சோதரம் 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 யுத்தத்தில் வல்லவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெயத்தை தருகிறவரே மக்கு சோதரம் சோதரம் சோதரம். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னவரே அப்பா மக்கு சோதரம் 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 எங்களை வெற்றி சிறக்க சோதரம் சோதரம். ஜெயத்தை தருகிறவரே மக்கு சோதரம் 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 சோதரம். யெகோவா நிச்சயா எங்களோடு கூட இருப்பவரே மக்கு சோதரம் 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 சோதரம். யெகோவா என்ற நாமத்துக்காக சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மக்கு நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தமுள்ள பிதாவே மக்கு சோதரம். உன்னதத்தின் தேவனே மை துதிக்கிறோம். பரலோகத்தில் வாசம் செய்கிறவரே மக்கு சோதரம் 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 சோதரம். ஜீவன் அதிபதியே மை துதிக்கிற எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். தாப்பனே இன்று சீக்கிரமாய் இன்னும் சீக்கிரமாய் வரப்போகிறவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே மக்கு சோதரம் சோதரம் சோதரம். ஏ அப்பா மக்கு நன்றி நன்றி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாய் புத்திர ஸ்வீகாரத்தை தந்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோப்பா. அப்பா மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவரே அப்பா எங்களை வெட்கப்படுத்த விடாத தேவனே நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர், நீர் ஒருவரே உண்மை உள்ளவர், நீ ஒருவரே மகிமை உள்ள தேவன், நீ ஒருவரே மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறபடியா மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர் கப்பா மக்கு சோதரம் சோதரம் சோதரம். எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே மக்கு சோதரம், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே மக்கு சோதரம். சோதராப்பா சோதராப்பா சோதரம் 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 சோதரம். வானம் பூமி விழுந்து போனாலும் உம்முடைய வார்த்தை விழுந்து போகல என்று சொல்லி வார்த்தையை கனப்படுத்துகிற தேவனே மக்கு சோதரம் 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 சோதரம். எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே மக்கு சோதரம் சோதரம் சோதரம். எங்களோடு கூட இருப்பவரே மக்கு சோதரம் சோதரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே எங்களை விடுவிக்கும்படியா இந்த இடத்தில் வந்த கிருபைக்கா சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் தகப்பனே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீ நல்லவராய் வல்லவராய் வாக்கு மாறாதவராய் வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாய் எங்களோடு கூட இருப்பவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவரே மக்கு சோதரம் சோதரம் சோதரம். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவரே மை துதிக்கிறோம், வார்த்தையில் உண்மை உள்ளவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி நன்றி நன்றி. ஜீவன் உள்ளவரே நேற்றும் என்று என்று மாறாத தெய்வமே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோப்பா. எங்களுக்காக யாவை செய்கிறவரே மக்கு சோதரம் 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 சோதரம். எங்களோடு கூட இருப்பவரே மக்கு சோதரம். நான் இருக்கிறவராய் இருக்கிறேன்னு சொன்னவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சோதரம் 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 சோதரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேளை காம கொடாடி சோதரம். இந்த பரிசுத்த ஓய் நாளை நீர் எங்களை ஆசீர்வாத தரும்படியாக கரத்தில் தருகிற ஆண்டவரே. இந்த இத்தனை நாட்களாய் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தினீரே. போக்கில் வரத்தில் கூட இருந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த ஜனமாய் எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு சோதரம். மாக்கா ரந்த ரபக்கா சீக்கா லீமா ரந்து ரப ஷேக ரபலபா நீக்கா ராமா லோத்தியரே ஷேக ரபா ரபலபா தூரமலபா. எங்களை பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த ஜனமாய் நீ மாற்றி
மாற்றி வைத்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வார காலமாய் எங்களை அதிசயமாய் நடத்தினேரே, அற்புதமாய் நடத்தினேரே, எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. போக்கல் வரத்தில் கூட இருந்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீ அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. இந்த ஆடானை ஆசீர்வாதத்தை தருமடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த கூடுகை ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன், எங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இந்த இடத்தில் வந்திருக்கிற கிருபைக்கா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா தடைகள் ஆண்டவரே, ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புற எல்லா தடைகளும் நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. செய்தி வேளையிலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வசனத்தோடு நீர் எங்களோடு பேச போறக்கா நன்றி ஆண்டவரே. அந்த சாட்சி வேலைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்ப போறக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. கோயிலை உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் பல ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் அவரோடு கூட வெளிப்படட்டும் ஆண்டவரே. கீபோர்டு வாசிக்கிற மகன் நம்முடைய கரத்தில் தர ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே. சவுண்ட் சிஸ்டத்தை நம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீர் எந்த குறை வராதபடி நீர் எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. துரிதப்படுத்தி கொண்டு வருங்க. எல்லா தடைகள் விலகட்டு இயேசு நாமத்தினாலே. நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், ஒன்று சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், ஒன்று சேர்ந்து உம்மை கனப்படுத்தும்படியாய் நீ கிருபைகளை தந்த கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, நீர் எங்களை பலத்த ஜாதியா நீ மாற்ற போற கிருபைக்கா நன்றி. காலா தூரபாஷகரபலா, நான் சொன்னதை செய்கிறேன் என்று சொன்ன தேவன், நீர் அப்படியே செய்ய போறக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய புதிய ஆத்துமாக்களால் நீ சபையில நிரப்பும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே, எல்லா சேர்களை நிரப்பும்படியா நீ கிருபைகளை தர போறக்கா நன்றி ஆண்டவரே. தடைகள் உடையட்டு இயேசு நாமத்தினாலே. ஆண்டவரே, விரு ஆண்டவரே, மன உற்சாகத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் மன ஆண்டவரே, மன ஆண்டவரே, மன பாரங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விட்டுவிட நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா கவலைகளை விட கிருபை தாங்க. எல்லா கவலை விட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே முழுகிறத்தோடு உம்மை ஆராதிக்க, முழு பலத்தோடு ஆராதிக்க நீ கிருபை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீங்க கிருபை தாங்க. பரிசுத்தமாய் இருக்க இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படி செய்ய போறக்கா நன்றி ஆண்டவரே. மீத நேரத்தை உம்முடைய கரத்தில் தரும். எல்லாவற்றையும் குமாரனை இயேசுவிலே வேண்டிக் கொள்ளலாம் பிதாவே. ஆமென் ஆமென். முதலாவது பாடலாக புது பாட்டை எந்த நாவில் தந்தீர் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுவேன் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாட்டை எந்த நாவில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையுமானார். கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார்.
நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். இந்த கண்மாலை அரணான கோட்டையானார், நீதிமானை அல்லாட விடவே மாட்டார். இந்த கண்மாலை அரணான கோட்டையானார், நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் இந்த கண்மாலை அரணான கோட்டையானார், அவர் இந்த கண்மாலை அரணான கோட்டையானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார், அவர் எந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார், புகழ்ந்து பாடிடுவேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்த வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையிலே நல்லவர். ஆமென். நல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அவரை ருசித்தாதான் அதோடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். 2வது பாடல, அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மை நிரம்பிட வந்து நிற்கிறோம் என்ற பாடலை பாடி சற்று நேரம் தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் அப்படியே இளமை நின்று எல்லாரும் இளமை. ஆமென். எல்லாரும் கைகளை அடித்து தேவனை மகிமைப்படுத்தும். வந்து நிற்கிறோம், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம்,
வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவரே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவரே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே.
வந்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்திருக்கிற ஹல்லேலூயா, துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை அன்பு கூற வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் அன்பு கூறுகிற தேவனாய், எங்கள் மேல் அன்பு கூறுகிற தேவனாய், எங்கள் மேல் கருசனை உள்ள தேவனாய், எங்கள் மேல் ஆண்டவரே உற்று நோக்கிற தேவனாய், எங்கள் மேல் மனது இருக்கிற தேவனாய் இருக்கிறபடி அவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவன் வந்திருக்கிற ஆண்டவரே, நான் ஆராதிக்க வந்திருக்கோம். என் தேவன் ஆராதிக்க பாத்திரர், என் ஆராதனைக்கு துதியில் பிரியப்படுகிற தேவன், எல்லாவற்றிலும் மேலானவர், துதி கன மகிமைக்கு பாத்திரர், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துவோமா? கைகளை எடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலே செல்வதே அது எனக்கு மகிழ்ச்சி என்று நான் பாடுறேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆமென், வா ஆலயத்து போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறான். ஹல்லேலூயா. நம் மன மகிழ்ச்சி தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் நமக்கு சந்தோஷம், தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் நமக்கு நிம்மதி. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் நமக்கு இளைப்பாறுதல். அதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் சமூகம் தான் நமக்கு இளைப்பாறுதல், அவர் பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதல். ஆமென். அவருடைய ஆமென், அவர் தங்கும் வாசம் செய்கிற இடம் தான் நமக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுறார், நான் எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த இடத்தில் இறங்கி இருக்கிற விசுவாசிக்கிற பிள்ளை கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்கி கொண்டிருக்கிற தேவ மகிமை இறங்கி கொண்டிரு. ஹாலா துரபலபரபா ஏகா தரபஷகரபலபா. என் நாமம் பிரசவப்படுத்தும் எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். காலாபா துரபலபா. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். வேதம் சொல்லுற பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடன் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய நாட்டப்பட்டவர்கள்? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள், தேவ சத்தத்தை செவி கொடுக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிபா லாமா துரபா ஷகரபலபா. அவர்கள் முதிர்த்த அவர் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர்வதிலும் ஹல்லேலூயா முதிர் வயதிலும் கனி தந்து செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஷகரபலபரபா நிக்கரமா துரமல கந்தரபா ஷகரபலபா. ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆலயம் சொல்லுவானே, தேவனுடைய ஆலயத்தில் ஆலயத்தின் நன்மையால் நம்மை நம்ம திருப்தி ஆக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் பாருங்க, அன்னால் அநேக நாட்கள் அவர்களுக்கு இருந்த குறை. ஹல்லேலூயா. கற்பம் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் போய்கொண்டே இருந்தால் ஹல்லேலூயா, என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை என் தேவன் யெகோவா தேவன் என்னை மாற்றுவார் என்று ஒரு வாஞ்சா இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு வருடமும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தேவனுடைய தன்னுடைய காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது. ஆமென். கர்த்தருடைய சபதத்தை கேட்டார். அவருடைய ஆண்டவரே அவருடைய அங்கலாய்ப்பை கண்டார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்துக்கு பதிலை தந்தார். ஆண்டவரே ஆமென். வேதம் சொல்கிறது, அவர் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது நம்ம நினைக்கலாம், கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு செவியை சாய்க்கவில்லை. இல்லை, நம்ம இன்னும் தேவனோடு நெருங்கும்படியாய் விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, 18 வருஷமாய் வியாதியா இருந்த ஸ்திரீ தேவாலயத்தில் இருந்தாள். ஹல்லேலூயா. அவர் கூனியா இருந்தாள். ஹல்லேலூயா. சத்துரு அவனை கட்டி வைத்திருந்தாள். ஹல்லேலூயா. அவள் தேவ ஆலயத்தில் இருந்தாள். ஹல்லேலூயா. ஆனா தேவனை விட்டு மாறல. ஹல்லேலூயா. எப்போது என் தேவ சமூகத்தில் வந்திருந்தாள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி, வாழ்க்கையில் ஒரு ஜெயம், வாழ்க்கையில் ஒரு பிரசன்னம். நமக்கு தடை நம் வாழ்க்கையில் இருக்க தடைகளை உடைக்கிற தேவன் நம்முடைய ஆலயத்தில் வாசம் தடைகள் விலகிறபடியா நன்றி ஆவியானவரே.
நன்றி. கலவர துரா ஓ ரிசிக்கரபலபா துரபலபரா. கர்த்தர் தடைகளை உடைத்திருக்கிறார். விசுவாசிகளை கை நினைத்து தேவனை மகிழ்ப்போம். ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. ஹalleluya. ஓ ரிகா லமா ரபா துரபா ஷகரபலபா ஓ ரிங்கா துரபா ஷே கரபலபா. ஆமே, என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர். ஹalleluya. அவர் நாமத்தை, அவருடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்துகிற கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹalleluya. நம்மோடு கூட வாசம் செய்ய விரும்புகிற தேவன். ஹalleluya. அவர் மனுஷர் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. கோடா கோடி தூதர்கள் ஆமென் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஆமென் நம்முடைய ஆராதனை அவர் பிரியப்படுகிற கர்த்தர். ஹalleluya. அவர் பிரியப்படுகிற கர்த்தர். ஹalleluya. நம்ம ஆமென் அவருடைய சாயல்ல நம்ம உண்டா பண்ணினால, அவர் நம்மை உண்டு பண்ணினால நம்ம மேல் அவர் கரிசனை உள்ள தேவனாய், நம்ம மேல் மனதுருக்கம் உள்ள தேவனாய், நம்ம மேல் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு மகிமை செலுத்துமா? ஆமென். ஹalleluya. அவர் மகிமை செலுத்துமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நம்முடைய தேவன். ஹalleluya. இஸ்ரவேலின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஹalleluya. இஸ்ரவேலின் தேவன் மகிமை உள்ள தேவன். ஹalleluya. இஸ்ரவேலே ஆமென் ஹalleluya. கர்த்தரை நம்பு. ஹalleluya. இஸ்ரவேல் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. யார் இஸ்ரவேல்? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவளின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார். ஆமென். நம்ம தான் இஸ்ரவேலர். ஹalleluya. கையில தட்டுவோமா? கையில தட்டுவோம். ஹalleluya. என்னை அவர் இஸ்ரவேல் அவருடைய ஜனமாய் என்னை மாற்றி வைத்திருக்கிறாரே. ஹalleluya. என்னை மாற்றி வைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துமா? இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே என்று. நல்லா கையெழுத்து. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜெகம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜெகம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின்
படையம்மை சூழும் போது ஓங்கிய புயல் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் நீங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் நீங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஏசப்பா நீர் மாத்திரமே சொல்லமா, வைத்தரும் சொல்லமா. ஏசப்பா என் வாழ்க்கையில் நீர் மாத்திரம் போதாயா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் அநேக நாள் வந்த எல்லா உபத்திரங்களிலும் ஆண்டவரே நீ என்ன கூட இருந்தீரே, என் கூட இருந்தீரே. அந்த எதிரிகள் வந்தார்கள் ஆண்டவரே, எதிரிகள் என்னை மேற்கொள்ள விடலையே, நீர் மெலக்குடலே ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினவரே. ஓ ரீமா அந்த ராமா கசி கரல் லீமா ராதுரவா. சகோதரே நான் உன்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்ல வருகிறார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விரும்புகிற பிள்ளைகள் அம்மே கைகள் எடுத்து அவனை மேம்படுத்தவா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற விரும்புகள் அம்மே ஆவியின் அபிஷேகத்தை பெற விரும்புகிற பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை இவர்கள் மேல் ஊற்றுவேன். காபா ரூதா ரபா ஷகரா. கைகள் எடுத்து பெற்றுக்கொள்க. ஆவியை ஊற்ற விரும்புகிறார், ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீர் மாத்திரமே வாக்குகள் அநேக வாக்கு தத்தத்தை தந்து நம்மை நடத்தி செல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நான் உன் பக்கத்திலே இருந்து நானோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம ஆண்டவரே உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னவர். நம்முடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராய் ஆண்டவரே உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை தந்தவர். அல்லேலூயா. எப்போதும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவர். என் மதில் உனக்கு முன்பாக இருக்கிறது, இதோ உன்னை என் உள்ள கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர். நம் உள்ளம் கையில் வரைந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. எவ்வளவு வாக்கு தத்தங்கள், அருமையான வாக்கு தத்தங்களை தந்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் ஒருபோது கைவிடாதவர், நம்மை ஒருபோது விட்டு விலகாத தேவன். நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர், நம்முடைய ஜீவனே கொடுத்தவர். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆமென். ரோமர் எழுதப்பட்ட ஆமென் வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். தேவன் அவரை இந்த உலகத்தில் அனுப்பினது. அல்லேலூயா. ஆமென். அவரே இந்த உலகத்தில் அனுப்புற மற்ற எல்லா காரியத்தையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா. பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி தன்னுடைய ஆமென் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தன்னுடைய ஆமென் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து மூலம் நமக்குள்ள வருகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம், இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு போதும். அல்லேலூயா. சொல்லுமா, இயேசுப்பா நீர் மாத்திரம் போதும். அல்லேலூயா. ஆமென். நமக்கு இந்த உலகத்தில் அநேக காரியங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஆமென். நம்ம ஓட்டையில ஆமென் ஹல்லேலூயா என்ன செய்யலாம், நம்ம சீரோ ஹல்லேலூயா, நம்ம சீரோவா மாறிடும் ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் நமக்கு இருந்தா போதும், வேற எது இல்லாம இருந்தாலும் அது மாத்திரம் போதும் ஹல்லேலூயா. இயேசு வரும்போது எல்லாம் கூட வரும் ஹல்லேலூயா. இயேசு வரும்போது எல்லாம் கூட வரும் ஹல்லேலூயா. நம்ம எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஹல்லேலூயா, நம்ம ஆராதனைக்கு தகுதியான தேவன் ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் ஹல்லேலூயா. ஆற துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறார் ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஹல்லேலூயா, அவர் யாக்கோபின் தேவன், அவர் ஆமென், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன் ஹல்லேலூயா, அவர் எலியாவின் தேவன். வேதம் சொல்கிறது அவர் எலியாவின் தேவன் ஹல்லேலூயா. ஆமென். எலிசா சால்வை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தபோது ஆமென் யோர்தான் இரண்டாக பிளந்தது ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். ஆண்டவர் அன்று அதே செய்த அற்புதம் இன்றைக்கும் இந்த இடத்துல அவரால் செய்ய முடியும். விசுவாசிய பிள்ளைகள் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஆமென் அவர் ஆதி மந்தமானவர், முதல முடிவுமானவர். வேதம் சொல்லுகிற நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர் ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்லுமா பாடுவோம் ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே ஆமென், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆமென். விசுவாசிய பிள்ளைகள் ஆவியானவரே என்னை அனலாக்கும். இன்னைக்கு ஒரு அபிஷேகத்துல இந்த ஒரு அபிஷேகத்துல நான் இந்த இடத்தை விட்டு நான் போன ஆண்டவரே, விரும்புகிற பிள்ளைகள் கேளுங்க, ஆவியானவர் நம்ம நிரப்ப போகிறார், ஆவியானவர் நிரப்ப போகிறார் ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, ஆமென் ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வழிமாறி தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், வழிமாறி தட்டி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, ஏரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே ஆவியே ஆவியே
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகள் எடுத்து தேவாவிய நம்மோடு இறங்கி கொண்டுரா. தேவ பிரசன்னம் நம்ம கூட இருட. பரிசுத்த ஆவிய நம்மோடு இறங்கி கொண்டுரா. அக்கினி நெருப்பாய் நம்மளை நிரப்பும்படியாய் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று எலியா செய்த அதே அற்புதங்கள், எலியா செய்த அதே அற்புதம் இன்று நம்மத்தில் நடக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கை எடுத்து தேவன் வசனத்தை நம்ம வார்த்தைகளை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அக்கினியால் அபிஷேகம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற தேவன். அக்கினி நெருப்பாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை சுட்டரிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறவர். அன்னைக்கு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆபாவுக்கு விரோதமாய் ஆமென் எலியா ஆமென் ஹல்லேலூயா அந்த தீர்க்கதரிசிகள் முன்பாக ஆமென் ஹல்லேலூயா பலிபீடத்தை கட்டி ஆமென் அவர்களுக்கு பலி செலுத்துகிற போது ஹல்லேலூயா அவர்கள் பகல் முழுவதும் துதித்தார்கள். ஆமென். இரவு மாலை வேளை வந்தது. எலியா அப்படி காளைகளை வெட்டி தண்ணீரை ஊற்றி ஆமென் பலிபீடத்தை செப்பனிட தேவ பிரசன்னத்தை தேவனை நோக்கி வேண்டாம். தேவ பிரசன்னம் இறங்கினது. தேவ பிரசன்னம் இறங்கினது. ஆமென். தேவனே அவரே உண்மை உள்ள தேவன் என்று எல்லாரும் ஒரு மனதோடு தேவனை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. நாம் ஆராதிப்போமா ஒரு மனதோடு? அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு. அல்லேலூயா. முழு பலத்தோடு நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் தன்னையே ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. தன் ஜீவனே ஒப்பு கொடுத்தவர். நம்ம ஜீவனே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டுகிறார். அல்லேலூயா. நம்மை பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த ஜனமாய் அல்லேலூயா ஆசாரிய கூட்டமாய் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு மகிமையான தேவன். அல்லேலூயா. நம்ம எங்கே இருந்தோம்? அல்லேலூயா. எங்கே இருந்தோம்? அல்லேலூயா. நம்ம சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி நோக்கி பார்க்கும்போது பாரு யோசித்து பார்ப்போம். நான் எங்கே இருந்தோம்? அல்லேலூயா. கர்த்தர் என்னை எங்கே கொண்டு வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. காலா தூரபாஷகரபலபா. ஆமென். குப்பையில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து கழுவி ஆமென் அவர் பரிசுத்த ஜாதியாய் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரும்படியாய் நம்ம வைத்திருக்கிறாரு. அந்த நல்ல தேவத்தை கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. 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 அவர் அந்த நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்மை உட்காரும்படியாய் தேவனோடு வாசம் செய்யும்படியாய் ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அதே மகிமையை உனக்கு எனக்கு தரும்படியா ஓ ரிஷிகா ரபலா ரீகா ரபாதுரா ரீகா ரமஷக ரபலபா ஆதாம் இழந்து போன மகிமை தரும்படியா கர்த்தர் சொல்ல உன்னை என்னோடு இணைக்கும்படியா நான் இந்த இறங்கி வந்திருக்கிறேன். மாலா தூரபாஷக ரபலபா ஓ ரிகா தூரபாஷேக ரபலபா தூரபாஷக ரபலா நம்மளோடு இறங்குற தேவனை பாருங்க எவ்வளவு மகிமையான தேவன். ஹல்லேலூயா. என்ன ஹல்லேலூயா. தேவனோடு இணைக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்மை தேவனோடு இணைத்து வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவரும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நேனா நம்ம உலகத்தில் இருக்கிறோம். நமக்குள் இருக்கிற பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவது கர்த்தரை நம்புவதே
பலம். ஹல்லேலூயா. அவரை நம்புவது. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்புங்க. ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்புங்க. வேற யாரையும் நம்ப வேண்டாம். ஹல்லேலூயா. மனுஷனை நம்பி 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 வாழ்ந்தது போது. ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவோமா? இயேசுவை நம்புவோமா? இயேசுவை மாத்திரம் நம்புங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் தானே ஆவார். ஹல்லேலூயா. அவரை நீங்க மாத்திரம் நம்பி விசுவாசித்து நம்பினா எல்லாம் அவருக்கு நம்ம கூட வருகிற கூட தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை நோக்கமாக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர் காராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவனாய், நம்மை வழி நடத்துகிற தேவனாய், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து, நம்முடைய என் பிள்ளை என்ன வாஞ்சியோடு வந்திருக்கிறான், என்ன தேவையோடு வந்திருக்கிறான், அதை நான் நிறுத்த அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தான் எந்த ஸ்தலத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. வைத்து விடுவோமா? எல்லாவற்றையும் விட்டுருவோமா? ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. கைகளை எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தினால் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யலாம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஒப்பு கொடுப்போமா? மாறும் தூய என்னை ஒருவரே கூட உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, இழந்து போன தாளந்த வல்லமையால் என்னை நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, தேவ பிரசன்னத்தினால வல்லமையால் என்னை நிறைத்து நமக்கு விரோதமாக நீர் ஆளுகை செய்யும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். நீரே, பெருங்காற்றும் நீரே,
பேசும் மாறும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கைகள் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காக கொடகுடி சோதரண்டவரை ஆறன வேலை எங்களோடு இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆவியானரே. துர்ரம காத்தி ரீன்லா ஷிங்காரபலா ரவுதரம காஷே. கர்த்தர் சொல்கிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இது யாருக்குன்னு தெரியல. கர்த்தர் சொல்ல சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். நீ இப்போ நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். நீ இந்த காரியம் இப்படி பாட்டி இருக்கு, இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார், நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். தூராமா காந்த ரபக்கா சீக்கரமலா சீக்கரப. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. எப்போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ஊஷி கரலீமா தூரபா துரகான் சே கரலீமா ரபா ஷகரபா. என் நாமத்தை அவன் அறிந்தபடினால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். உயர்ந்த அடக்கத்தில் விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை எடுத்து தேவனை மகிமைப்படுத்தின. அமேன். ஹல்லேலூயா. நான் எங்கே இருப்பேனோ என் ஊழியக்காரன் அங்கே இருப்பான் என்று சொல்லப்பட்டாங்க. ஆமென். இயேசுமல வேண்டிகள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு எப்பவுமே உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இந்த காலவேளையில் நம்முடைய சூழ்நிலையில் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக ராஜா. தகப்பனே, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாக செபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர் அற்புத தேவனாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். ஆராதனை வேளையிலே நாம் துதிப்பதற்கு காரணம் கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். பராக்கிரமம் உள்ள தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். அநேக காரியங்கள் தேவனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே நம்ம அநேக சூழ்நிலையின் மத்தியிலே வந்திருக்கலாம். இந்த காலவெளியில் பல சூழ்நிலையில் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நன்கு அறிந்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயங்களை உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 147:13 நாம் வாசிக்கிறோம், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பார்க்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் மிகப்பெரிய ஒரு தேவனாக இருக்கிறார். அவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள ஒரு தேவன் சாதாரண ஒரு மனுஷனுடைய இருதயத்தை வந்து அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு
இந்த காலவெளியில் கர்த்தருடைய சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு பல சூழ்நிலையில் நாம் வந்திருக்கலாம். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையோடு, மனநிலையோடு கூட நாம் வந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருடைய மனநிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் வந்து அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு தேவன், எவ்வளோ பெரிய பராக்கிரமம் உள்ள தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். இந்த பூமியை பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய பூமி, எவ்வளோ ஜனங்கள். ஆனால் ஒரு மனுஷன் இந்த உள்ள வரும்போது, இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது நம்ம நினைக்கிறோம் அநேக நேரத்தில், என்னை யாரும் விசாரிக்கலை, என்னை யாரும் கேட்கல, நான் இவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கிறேனே, இவ்வளோ துக்கத்தோடு வந்திருக்கிறேனே, வேதனையோடு வந்திருக்கிறேனே, பாடுகளோடு வந்திருக்கிறேனேன்னு சொல்லி அநேக காரியங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட குணாதிசயமுடைய தேவன் என்று பார்த்தோம் என்றால், அவர் நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எப்போதும் அவருடைய ஜனங்களை குறித்து அவர் சொல்கிற காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:1 நாம் வாசிக்கிறோம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனத்தை ஆற்றுங்கள். ஏனென்றால் அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், நம்மை ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அநேக சூழ்நிலையில் நம்ம ஒரு பாடுகள் இருக்கலாம், அநேக வியாதியில் இருக்கலாம், அவர் யெகோவா ராஃபாவாய் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோமாய், சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே அவர் யெகோவா ஷாலோமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியில் அநேக உபத்திரவங்கள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு. ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து வந்தாலும் அநேக காரியங்களை நம்மால் ஷேர் பண்ண முடியாது. அநேக பாடுகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக காத்திருப்பு இருக்கலாம், அநேக சோர்வு இருக்கலாம், அநேக பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர் என்றால், அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரை போல அல்ல. கர்த்தர் ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அவர் மிகவும் கரிசனை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 49:13 வாசிங்க. வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்களுக்கு மேல் அவர் இரக்கமாக இருக்கிற தேவன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பாதையில் நாம் கடந்து வந்திருந்தாலும், நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் ஒரு வார்த்தை நமக்கு ஒரு ஆறுதலாக இல்லையேன்னு சொல்லி அநேக நேரங்கள் ஏங்கினது உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். ஆனால் நம்முடைய இருதயத்தை அறிந்து நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல நம்மை ஆற்றுகிறவர், தகப்பனை போல நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் தம்முடைய சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாக இருக்கிற தேவன். தம்முடைய ஜனத்திற்கு அவர் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அநேக சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம் என்று அவர் நன்கு அறிந்த தேவனாக இருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் அந்த பரமேறும் சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, யோவான் 16:14 வாசிங்க. 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட. எல்லாரும் சொல்லுவோமா? என்றென்றைக்கும் நம்மோடு கூடனே
இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம்! இது எதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா! இன்றைக்கு நல்லா இருக்கலாம், திடீர்னு ஒரு சூழ்நிலை வரலாம், நம்ம பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகிற வேளையிலே நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! வார்த்தையை தந்து நம்மை தேற்றுகிறவராக. அதே 26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா! என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! சகல நாட்களிலும், உபத்திரவத்தின் நாட்களாக இருக்கலாம், பாடுகளின் நாட்களாக இருக்கலாம், நெருக்கங்களாக இருக்கலாம், அநேக தோல்வியாக இருக்கலாம், அநேக சோர்வாக இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா நாட்களிலும் அவர் இருப்பேன்னு சொன்னார்ல, அதை நினைவூட்டுகிறவர் தான் சத்திய ஆவியானவர், தேற்றரவாளன். ஹல்லேலூயா! நம்மோடு கூட என்றென்றைக்கும் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அநேக நேரத்தில் இந்த வாசனை நல்லா தெரியும். ஆனாலும் பல நேரத்தில் நம்ம பாடுகளில் கண்ணீரில் இருக்கும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலை, துயரப்படுகிற நேரம். இந்த வசனத்தில் கேட்டது போல் அவர்கள் துயரப்படுகிற நேரத்தில், சிறுமைப்படுத்தப்படுகிற நேரத்தில் அவர்களுக்காக இறங்குகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா! அவர் சும்மா இருக்க போகிறதில்ல. ஆவியானவர் என்ன சொல்வார்னா, அதை நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா! நினைப்பூட்டு நம்மை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார், ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் அநேக காரியங்கள் நம்ம கடந்து செல்லலாம். இன்றைக்கு இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு பிறகு சில நாட்கள் நம்ம சில காரியங்கள் சத்ரு நமக்கு எதிராக வைத்திருக்கலாம். அநேக காரியங்கள் நமக்கு எதிராக இருக்கலாம். வேலை ஸ்தலங்களில், குடும்பத்தில், நாம் கடந்து சென்றிருக்கிற பாதையில் அநேக காரியங்கள் காணப்படலாம். அதன் மத்தியில் நம்ம கூடவே இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நாம் வழி விட்டு விலகு போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படியாய் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற சத்திய ஆவியான தேற்றரவாளனை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா! எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். நிறைய பேர் இது அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறது இல்லை. உலகத்தானுக்கு கிடைக்காத காரியம் அதில் பார்க்குறோம். அவைகள் எல்லாவற்றையும் உனக்கு போதித்து, நிறைய நேரத்தில் நம்ம கன்ஃபியூஷனில் இருக்கிறோம். டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அநேக சூழ்நிலையில் இது என்ன செய்கிறது, வேலையில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, வியாதி, சரீரத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அநேக காரியங்களை போட்டு நம்ம குழப்பிக்கிறோம். ஆனால் நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி அவர் நமக்கு போதிக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் நம்மை தேற்றி ஆற்றி நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 2-3 வசனங்களை வாசிப்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையச் செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா! அநேகரை பாழான ஸ்தலங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாரு? தேறுதல் அடைய செய்கிற தேவன். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் நமக்கு சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் ஆபிரகாமை குறித்து அங்கே முன்னாடி சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது 25 வருடங்கள் அவங்க காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருக்கிறோன்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த காத்திருக்கிற காலம் மிக ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை. அநேக காரியங்கள், அநேக பரிகாசங்கள், அநேக சூழ்நிலை, மனமடிவாகிற சூழ்நிலை. நம்ம அண்ணாலை குறித்து பார்த்தோம் ஆராதனை வேளையில். அதுபோல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அந்த கடந்து செல்லும் போது அநேக பாடுகளுக்குள்ளாக நாம் செல்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, ஆனாலும் தூதரை அனுப்பி சொல்கிறார், ஏற்ற நேரத்தில் உற்பவ நாளிலே உனக்கு ஒரு பிள்ளையே நான் தருவேன். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம பயப்படுகிறோம், எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நமக்கு வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை ஆற்றி தேற்றி நாம் வழி விட்டு விலகி போகாதபடி, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, விலகி செல்லாதபடி நம்மை அரவணைத்து செல்கிற ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும், இன்றைக்கு நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், பல சூழ்நிலை வந்திருக்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த வழி விட்டு விலகி போகாதபடி சத்துருவானவன் பல காரியங்களை நமக்கு எதிராக வைத்திருப்பான். இந்த காரியத்தை கண்டு நாம் அஞ்சு விலகி போகிற சூழ்நிலை. அநேகர் பார்த்திங்கன்னா, சிலர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அநேக ஒரு சோர்வினால் அவர்கள் வழி விட்டு விலகி சென்ற சூழ்நிலை, ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி விலகி சென்ற சூழ்நிலை. எனக்கு இவ்வளோ நாள் நான் காத்திருந்தேனே, இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போகிற வேளையில் கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும், அநேக சூழ்நிலையில் நாம் பார்க்கும்போது நம்ம சில நேரத்தில் பாவத்தில் விழுந்த சூழ்நிலை காணப்படலாம். அந்த நேரத்தில் கூட சத்ருவானவன் செய்கிற காரியம் என்னென்னா, அதை குற்றப்படுத்துகிற ஒரு காரியத்தை அவன் செய்வான். ஆனால் ஆண்டவரோ நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்க நம்ம மேலே கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சோர்வின் நேரத்திலும் ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி மறுபடியுமாய் நம்மை புதுப்பிக்க கர்த்தர் முற்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். யாருமே சொல்ல முடியாது. ஒரு பாவத்தில் விழுந்தவங்களுக்கு கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருப்பார். நீ ஆலயத்துக்கு செல், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழு, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளு, உனக்கு ஆண்டவர் அதை மன்னிப்பார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சகல பாவங்களை நீக்க சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கார், நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அதை அறிக்கை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அறிக்கை செய்வதற்கு உதவுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்மை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார், ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கிற தேவன். அதே 51 11 12 கூட வாசிங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், நம்ம மனுஷனை கண்டு நம்ம பயப்படுகிற அநேக சூழ்நிலை. நம்ம பயம் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், வேலையில் இருக்கிற காரியங்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் யாரை கண்டும் நம்ம அஞ்சு கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிற காரியம், உனக்கு ஆறுதல் செய்கிற அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார். எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய ஒரு காரியம் இல்லை. ஏனென்றால் அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டுகிற ஜனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எதற்காக இங்கே வந்தார் என்று சொல்லும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக சொல்லும்போது 61 அதே ஏசாயா 61 வாசிங்க, 1-3 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும்,
அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் அனுப்பினதற்கு ஒரு காரணம். அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்ம தியானித்து கொண்டிருக்கிற இந்த காரியம் இந்த இடத்துல பார்க்குறோம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை தேவ நீதியை சரி கட்டவும் துயரப்பட்ட, எல்லாரும் சொல்லுங்க, 2வது வசனம், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்வதற்காகவே அவர் வந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கான அநேக காரியங்களை இங்கே சொல்லுகிறார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும்படியாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் அநேக சூழ்நிலைகள் காணப்படலாம், அநேக துயரப்படுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். பலன் இல்லாத நேரத்தில் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எனவே இந்த சூழ்நிலையை நம்மால் மேற்கொள்ள முடியாது, ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் தரித்து கொண்டு அவரை துதிக்கும்படியாய் நம்மை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து வந்தாலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மை உருவாக்குகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் எப்போதும் நம்மோடு கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம சூழ்நிலைகள் இருக்கலாம், மனுஷர் பேசலாம், வார்த்தைகள் அநேக கேட்கலாம், ஆனால் அவரால் மாத்திரம்தான் நம்மை ஆற்ற முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட காயத்தை உடைகிறவர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை குணமாக்கி நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் பலதரப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம். வேதத்தில் பார்க்குறோம், அநேகருடைய தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றி அவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம், பூமியில் பார்க்கும்போது மனுஷர்களை உண்டாக்கின போது கர்த்தர் தன்னுடைய சாயலாய் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. மிகவும் சாயல்னா அவரை போலவே உருவாக்கினார், மிகவும் நேசித்தார். அப்படிப்பட்ட மனுஷன் பாவத்தில் விழுந்த போது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மிகவும் வெசனப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு ஆதியாகமம் 6:6, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அவர் தன்னுடைய அது அவருக்கு விசனமாக இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு நேசித்து மனுஷனை உருவாக்கினார். அதுவும் மிருகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் மனுஷனை தன்னுடைய சாயலாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. மிகவும் நேசித்தார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் செய்கிற காரியங்களை பார்த்து அவர் ஏன் உண்டாக்கினேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு விசனப்பட்டு அவனை அந்த வெள்ளத்தின் மூலமாக அழிக்க அந்த காரியங்களை ஆண்டவர் கோபப்பட்டதுனால அந்த ஜலப்பிரளயம் அங்கே அநேக ஜனங்களை அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் முடிஞ்ச பிறகு ஆனாலும் நோவாவின் மேலே கர்த்தருக்கு கிருபை இருந்தது. ஹல்லேலூயா. இத்தனை ஜனங்க இருந்தாலும் நோவாவின் மேலே ஒரு கிருபை இருந்தது. அதன் மூலமாக ஒரு பேழை உண்டாக்கும்படியாக சொல்லி அந்த ஜனத்தை மாத்திரம் ஆண்டவர் காக்கிறார். இதை குறித்து நாம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த சம்பவத்திற்கு பிறகு நடக்கிற ஒரு சில காரியங்களை பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. அதற்கு பிறகு எல்லா ஜனங்களும் அழிந்து போகிறாங்க. நோவாவினுடைய குடும்பம் மாத்திரம், மிருகங்கள் மாத்திரம் காக்கப்படுகிறது. அதற்கு பிறகு
15. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்க, நோவா மாத்திரம் அவருடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்படுகிறது. அவருக்கு பாருங்க எல்லா மனுஷனும் அழிக்கப்பட்டாங்க, தன்னுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. ஆனாலும் இதற்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை வாழ அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய கோபத்தை அவங்க பார்த்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட கோபத்தினால அந்த ஜலப்பிரளயத்தின் மூலமாக அநேக ஜனங்கள் அழிந்து போகிறதை அவர்கள் பார்த்தாங்க. ஆனாலும் ஒரு புதிய வாழ்க்கை வாழும்போது அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருந்திருக்கலாம், இனி வருகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்னு சொல்லி. ஆனாலும் அவன் செஞ்ச காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாவற்றையும் எதுவும் சொல்லலை. ஆண்டவர் வந்து ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்லலை. ஆனாலும் நோவா பாருங்க, அவன் வெளியில வந்த பிறகு முதல்ல செய்கிற காரியம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே தகன பலியை இட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தகன பலியை ஸ்தோத்திர பலியை நம்ம சொல்லும்போது பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ பாடுகள் நெருக்கங்கள் காணப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து விடுவித்தார். அதற்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை அவங்க வாழ போகிறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு அச்சம் இருந்திருக்கலாம். அதற்கு முன்பதாக அவங்க செஞ்ச காரியம் என்னென்னா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. ஆண்டவருடைய கோபம் மனுஷன் மேல் இருந்தது. நோவாவும் ஒரு மனுஷன் தானே, ஆனாலும் ஆண்டவருடைய கோபம் இருந்தது. ஆனால் அந்த பலிபீடம் மேலே ஆண்டவருடைய ஆண்டவருக்காக பலி செலுத்தும் போது ஆண்டவர், அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதை முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் இப்படி பாவத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கோபப்பட்டிருந்தார். ஆனாலும் இவன் பாருங்க, இவன் மேலே ஒரு கிருபை இருந்தது. ஆனாலும் காக்கப்பட்ட பிறகு அவன் செஞ்ச காரியம், ஆண்டவருக்கு ஒரு தகன பலியை செலுத்தினான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்போது அவ்வளோ கோபப்பட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இனி நான் மனுஷனை சங்கரிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவரை ஆறுதல் படுத்துகிறார். 22வது வசனம், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளோ கோபப்பட்ட ஆண்டவர் அந்த பலிபீடத்துக்கு பிறகு, அந்த காரியத்துக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இனி இப்படி ஒரு சம்பவம் நடப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலம் பகலும் இரவும் ஓய்வதில்லை என்று அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அதை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அன்று நோவாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இந்த இடத்துல பார்க்குறோம், அதை இன்று வரை பார்க்குறோம், இரவும் பார்க்குறோம். எல்லா காரியங்களும் அதன்படி செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயற்கை அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கு. இதில் ஒரு கிளைமேட்ஸ் ஒன்று மாறினா கூட என்ன நடக்குன்னா, பூமி சீராக இருக்காது. இப்போ பார்க்குறோம், அட்லாண்டிக்கில் உஷ்ணத்தினால என்ன ஆகுது, பனி உருகுது. அது அதிகமாக உருகுச்சுன்னா என்ன ஆகும், பூமியெல்லாம் கடல் வந்து கொந்தளிக்கிற சூழ்நிலை வரலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார்.
நோவாவுக்கு ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம், எப்படி புதிய வாழ்க்கை வாழ்வது என்று. அன்று ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை தந்து அவர்கள் மறுபடியுமாய் வெளியே வந்து தன் குடும்பத்தோடு கூட வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நம்ம சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு சம்பவம் பார்க்குறோம். நமக்கு தெரிந்த சம்பவம், லாசரு மரித்த போது அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு காரியம் காணப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 33-35 வரை வாசி. அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது பாருங்க, ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று அங்கே சொல்லிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை கண்டு மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே துயரப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாய் கர்த்தர் அங்கே வந்திருக்கிறார். ஆண்டவர் லாசருவை உயிரோடு கூட எழுப்ப போறன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் அவர்களை நேசித்தபடினால் அவர்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆனாலும் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரிகள் நடந்து கொண்டிருக்கிற பாதையிலே அவர் அறிந்தபடியினாலே அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை அவர் நன்கு அறிந்த தேவன். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசருவை உயிரோடு எழுப்ப தான் போகிறாரு. ஆனாலும் தான் நேசித்த, அவங்க சொல்கிறாங்க, அநேக ஜனங்க பார்த்து சொல்கிறாங்க, அவர் மிகவும் அவர்களை நேசித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் நம்மையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் துயரப்படுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்லுகிற காரியத்தை கர்த்தர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து வந்திருந்தாலும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை நன்கு அறிந்த தேவனாக இருக்கிறார். 40-43 பார்க்கிறோம். உடனே அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைத்த போது அங்கே மரித்த லாசரு உயிரோடு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இது நிழலாட்டமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு கொடுக்கிற நித்திய ஜீவனை வெளிப்படையாக சொல்கிறதை காண்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நாம் ஒருவேளை இந்த நாட்களில் பாவத்தில் மரித்திருக்கலாம், ஆனால் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எனவே அவர் நமக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்க, நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்க. அநேகர் இன்ற காலவெளியில் அநேக சூழ்நிலையில் இருக்கலாம். இன்னொரு சம்பவத்தை நான் பார்க்கும்போது, பாவத்தில் விழுந்திருக்கிற ஒரு ஆத்மாவை கர்த்தர் தேடி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நம்ம பார்க்குறோம், மனுஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தால் சொல்லுவாங்க, பொறாமப்படுவாங்க. விழுந்து போனால் என்ன பண்ணுவாங்க, பரிதாபப்படுவாங்க. இது மனுஷனுடைய இயல்பு. நல்லா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நேச்சர் அது. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம நல்லா வேலை செய்வோம். நம்மளை காட்டிலும் நல்லா வேலை செய்யாதவங்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? அதே போல் ஒருத்தர் விழுந்து போகும்போது என்ன பண்ணுவோம், பரிதாபப்படும். என்ன ஆச்சோ, அவன் ஏன் இந்த தப்பு பண்ணானோ, அதனால தான் இவனுக்கு இப்படி நடந்ததோ அப்படின்னு சொல்கிற மனுஷர்கள் உண்டு. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர்கள் உண்டு. அப்படி தானே நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது சில காரியங்கள் நடக்கும்போது அநேக கேள்விக்குறி இருக்கும். ஆனால் அதை நம்ம என்ன நினைப்போம், மனுஷர்கள் இது என்னவோ தப்பு பண்ணாங்க, அதனால தான் இந்த காரியம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. நாம் விழுந்து போகிற போது நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். நம் பாவத்தில் விழுந்திருந்தாலும் நம்மை மறுபடியும் புதுப்பிக்கிற தேவன். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம கேம்புங்களை பார்க்குறோம். அநேகர் பாவத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்து என்ன சொல்கிறாங்க, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி நினைக்கிறோன்னா, அவரை எப்படியாகலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும்.
அந்த பாவத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். எனவே இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த சம்பவம். இளையகுமாரனை குறித்து, கெட்ட குமாரன் என்று சொல்ல இளையகுமாரனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதைக்கு அந்த 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா 15 ஆண்டவர் வந்து அநேக ஓமைகளை சொல்லி நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஸோ ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னன்னா, என்ன சொல்கிறாரு ஓமையில்? ஃபஸ்ட்டு 100 ஆடுகள் இருக்குது, அதில் வந்து ஒன்றே ஒன்று காணும். ஸோ 100 ஆடுகள் 1:100. ஆனாலும் அந்த ஒன்றை தேடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அது திரும்ப வரும்போது மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரே ஒரு மனுஷன், நீங்கள் ஒரு ஆத்மா கொண்டு வந்து சபையில் ஆண்டுடைய சமூகத்தில் சேர்க்கும் போது உங்கள் மூலமாக நம் மூலமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செஞ்சினாலும் சந்தோஷம் இல்லை. நம்ம வந்து உலக பிரகாரமாக 1000 காரியங்கள் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு அழிந்து போகிற ஆத்மாவை சபையில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ரட்சிப்புக்குள்ளே நம்ம நடத்தும் பொழுது, அவர்கள் ரட்சிக்கப்படும் போது, பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது ஒரு மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகும். நம்முடைய பேங்க்கில் வந்து எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குதுன்னு நம்ம மரித்த பிறகு அங்கே கேட்க போகிறதில்ல. எத்தனை ஆத்மாவை நம்ம ஆதாயம் செய்தோம், உன் மூலமாக எத்தனை ஆத்மா ஆண்டவருக்குள்ளே வந்தது என்று சொல்லி அந்த அக்கௌண்ட்டை தான் ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்ம அக்கௌண்ட்டில் வந்து டெய்லி வந்து சேரணும். அநேகர் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அவங்களுக்கும் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் தெரியும். இன்றைக்கு நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி 8 மாதம் ஆகிடுச்சு. 8 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆத்துமாக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். நம்ம சாட்சியை சொன்னாலே போதும், அவருடைய அன்பை சொன்னாலே போதும். எத்தனையோ பேர் ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் நாம் தான் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், 1லேருந்து 100 ஆடுகள் இருக்குது, அதில் ஒரு ஆடு இல்லைன்னு உடனே அந்த மெய்ப்பெண் போகிறத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னது, 10 வெள்ளிக்காசு, அதில் 1 மிஸ் ஆகிடுச்சு. அதில் என்ன பண்ணுறாங்க, உடனே தேடி கண்டு அது கிடச்ச பிறகு ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்ததாக ஒன்று இருக்குது, அது என்னது, 2 பேர் தான், 2ல் 1. ஹல்லேலூயா. முதல்ல 100ல் 1, 10ல் 1, அப்புறம் 2ல் 1. ஆனால் 2 பேருடைய காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இளையகுமார் என்ன பண்ணுறான்னா, தகப்பன் இடத்துலேருந்து எல்லாவற்றையும் பணத்தெல்லாம் வாங்கி அவன் என்ன பண்ணுறான், மொத்தத்தையும் செலவு செய்கிறான் என்று பார்க்கிறோம். அது செலவு செஞ்ச பிறகு வாசிங்க 16வது. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் வந்து தகப்பனிடத்திலிருந்து அந்த சொத்தை பிரித்து வாங்கி போயிட்டு எல்லாவற்றையும் அவன் செலவழிச்சிட்டான். எதுவுமே இல்லாத சூழ்நிலை, பாவத்தில் அவனை அழித்து விட்டான். ஆனால் ஒரு பக்கம் வந்து அவன் செலவழித்து கொண்டிருந்தாலும், பாவத்தில் விழுந்திருந்தாலும், அழிவுக்கு நேராக அவன் சென்று கொண்டிருந்தாலும் தகப்பன் அவனுக்காக காத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறதை பார்க்குறோம். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான்னா, 16லேருந்து வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். ஹல்லேலூயா.
இந்த இடத்துல பார்க்குறோம், அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் என்ன பண்ணுறான், யோசிக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவத்தில் விழுந்திருக்கலாம். அந்த பாவத்தில் விழும்போது அப்படியே நம்ம விழுந்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையில் கொண்டு நம்மோடு பேசுகின்ற இந்த இடத்துல அவன் புத்தி தெளிந்து, அவனுக்கு இவ்வளோ நேரம் அநேக காரியங்கள் அவன் புத்தியில் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல அவன் புத்தி தெளிகிற ஒரு காரியம், அதான் ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிற காரியம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும், மதுல அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுப்பார். அநேகரை பார்க்கலாம், அநேக க்ரூசைடில் பார்க்குறோம். பொது நம்முடைய தேவ சபையின் கூட்டங்களில் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து அவங்க வாசனை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவன் குடிச்சிட்டு வந்திருப்பான், அநேக காரியங்கள் இருப்பான், அவன் வந்து சுயநினைவிலே இல்லாத இருப்பான். ஆனாலும் ஒரு வினாடி அவன் யோசிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இடைப்படுவார். ஏனென்றால் அவர் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்படியே துயரத்திலே நீ அழிந்து போகணும்னு நினைக்கிறவர்ல, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ஒரு புத்தி தெளிந்த பிறகு எடுக்கிற முடிவு தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு பாயிண்ட்டு தான், அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நிமிஷம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற நேரம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற நேரம், நம்முடைய சந்ததியை மாற்றுகிற நேரம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் வேறு காரியத்திலேருந்து வந்திருக்கலாம், வேறு சடங்காச்சார மதத்திலேருந்து வந்திருக்கலாம். ஆனாலும் ஒரே ஒரு நிமிஷத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுத்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்பொழுது அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்ம சொன்ன மீட்கப்பட்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல அவனுக்கு தெளிந்த பிறகு அவன் மறுபடியுமாய் தகப்பனிடத்தில் வருகிறான். ஆனால் தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்கிறான். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீ ஏன் தப்பு பண்ணேன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறவர் அல்ல, அவனை உருவாக்குகிற தேவன். துயரப்பட்டு வருகிறவர்களுக்கு இன்னும் வந்து துயரத்தை உண்டு பண்ணுகிற சத்ரு அநேக காரியங்களை பண்ணுவான். ஆனால் ஆண்டவரோ துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை ஆற்றி தேற்றி, முதல்ல அவனுக்கு தேவை வந்து ஆறுதல் தான். பாருங்கள், அவனை வந்து வந்தவுடனே ஃபஸ்ட்டு அவர் செய்கிற காரியம், அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார். அந்த ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு காரியம் போதும். அவன் தன்னை மன்னித்ததை அவன் உணர்ந்திருக்கிறான், அவருடைய அன்பை அவன் உணர்ந்திருப்பான். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு செயல், அவன் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்த உடனே அது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான். நம்முடைய ஆண்டவர் பாவத்தில் இருக்கிற உளையான சேற்று இருக்கிற நம்மை தூக்கி எடுத்து நமக்கு முத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை அப்படியே விழுந்து விட வேண்டும் என்று நினைக்கிற தேவன் அல்ல, நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. முதல்ல அவனுக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குறாரு. முதல்ல என்ன பண்ணுறாரு, கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்த உடனே அவனுக்கு பெரிய ஒரு ஆறுதல். ஏன் இப்படி பண்ணேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. மனுஷனாக இருந்தால் அப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த உடனே அதற்கு பிறகு அவன் பட்ட காயங்களை மறைக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல அவன் வஸ்திரத்தை கொடுக்குறாரு. என்னென்னா, அவன் பண்டிகைகளோடு இருக்கும்போது ஏற்பட்ட அநேக காரியங்கள், அதை பார்க்கும்போது அநேகரை பலவிதமாக யோசிக்கலாம். அவன் செஞ்ச காரியத்தை இன்றைக்கும் சத்துரு பண்ணுகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய வாழ்க்கையில் செஞ்ச பாவத்தை குற்றப்படுத்துவான். அவனுக்கு பேரே வந்து அக்யூசர். குற்றப்படுத்துகிற ஆவினது அக்யூசர். அது வந்து பிசாசனுடைய வேலை. ஆண்டவர் வந்து உணர்த்துகிற தேவன், கண்டித்து உணர்த்துகிற தேவன். நாம் தவறான பாதையில் செல்லும்போது, நீ இந்த பாவத்தில் விழுந்து வந்து விட்டான்னு சொல்லி மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்க அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், குற்றப்படுத்துகிறவர் அல்ல. பிசாசு தான் என்ன பண்ணுவான், குற்றப்படுத்துவான். நீ இவ்வளோ பாவம் பண்ணிய, நீ ஜெபிச்சா ஆண்டவர் கேட்டுருவாரா அப்படின்னு சொல்லி நம்மை குற்றப்படுத்துவான், நம்முடைய பழைய வாழ்க்கையை கலருவான். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம்,
அவருடைய பழைய காரியங்களை மறைப்பதற்கு நீதியின் சால்வையை அவன் தரித்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் உடுத்திக் கொள்கிறான். அவருடைய பழைய காரியங்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பன்றிகளுக்குள்ளே அவன் இருக்கும்போது அநேக காரியங்கள் அது மேலே அவன் சரீரத்தில் காணப்பட்டிருக்கலாம். அது எல்லாத்தையும் மறைக்கிறார் முதல்ல. அடுத்ததாக மோதிரம் அது அதிகாரத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் புத்திரர் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் எப்போ வரும்னா அவருடைய சமூகத்துக்கு நாம் திரும்பி வரும்பொழுது. ஹல்லேலூயா. அவன் அங்கேயே இருந்திருந்துருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் அவனுடைய புத்தி தெளிந்த போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில் நாம் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். அவன் மறுபடியும் வந்தால் அவனுக்கு வஸ்திரம் கிடைத்தது, மோந்திரம் கிடைத்தது, அதிகாரத்தை கொடுத்து இங்கே மாற்றினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து சென்றாலும் நாம் அப்படியே நம்மை விடுகிற தேவன் அல்ல, நம்மை மறுபடியுமாய் புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34:18 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்ம அநேக நேரத்தில் பார்க்குறோம், ரொம்ப பாரப்பட்டு நம்ம இருக்கிற நேரத்தில் நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கிறவங்களை காட்டிலும் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம துயரப்பட்டு வரலாம், நொறுங்குண்டு வரலாம், வேதனையோடு வரலாம், மனவேதனையோடு வரலாம், பாரப்பட்டு வந்திருக்கலாம், அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு தான் நான் பக்கத்திலேயே இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் பக்கத்திலேயே நான் இருக்கிறேன். நான் இன்றைக்கு ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன், நம்மோடு கூட அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 41:10 நாம் வாசிக்கிறோம். தெரிந்த வசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் பயந்து போகிறோம், அநேக நேரத்தில் திகைந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அவர் நம்ம கூடவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். அதுக்கு தான் நம்ம திருப்பியும் மறுபடியும் கூட நம்ம வாசிப்போம். யோவான் 14:16 பார்க்குறோம், எப்போதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி நம் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி நமக்கு சத்திய ஆவியாகிய தேற்றர வரனை நமக்கு தந்தருள் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை போதித்து நம்மை தேற்றி நமக்கு நினைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எனவே இந்த காலவேளையில் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்திருந்தாலும் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில், இது கடைசி நம்ம பார்த்து ஜெபிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக சூழ்நிலையில் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அநேக காரியங்களை அவரையும் கூட இந்த இடத்துல ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7 2 கொரிந்தியர் 7:4-6 வாசி. மிகுந்த தைரியத்தோടെ உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். ஆமென். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். அவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் காணப்பட்டது. அதன் மத்தியிலே சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர்களுக்கு இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் சந்தோஷத்தை அருளுகிற தேவன்.
ஏனென்றால் அவர் நம் சிறுமைப்படுகிற சூழ்நிலையின் மத்தியில் அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்க. எதற்காக நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்றால், இன்றைக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தியிருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலையில் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தின தேவன். எதற்காக என்றால், நம்மை போல அநேக உபத்திரவப்படுகிற சிறுமைப்பட்டிருக்கிற அநேகருக்கு நாம் ஆறுதல் செய்யும்படியாக. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், நான் உங்களோட நீ எங்களோட பேசிக்கொண்டிருக்கிறது என்னென்னா, நம்மை ஆற்றின தேவன் அநேகரை நாம் ஆற்றி துயரப்பட்டிருக்கிற அநேகரை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1:3-4 வசனங்கள் வாசிப்போம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறார். சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறார் தேவனுமாயிருக்கிறான். இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சகல நேரங்களிலும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறார். ஏனென்றால் நாம் அநேகருக்கு ஆறுதல் செய்யும்படியாய் திராணி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியும், அந்த ஆறுதலின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்னை ஆற்றிருக்கிறார் தேற்றிருக்கிறார் என்று சொல்லி அநேகர், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற அநேகர், உபத்திரவத்திலும் அகப்பட்டிருக்கிற அநேகருக்கு ஆறுதல் செய்யும்படியாய் திராணி உணர்வு ஆகும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஆறுதல் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலவேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்திருந்தாலும் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியிலே அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமா? எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை இந்த பார்த்த ஒவ்வொரு உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களினாலே நாம் ஒருவேளை துயரப்பட்டு வந்திருக்கலாம், அநேக உபத்திரவத்தில் வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆவியானவர் நம்மை ஆற்ற, அவர் பலப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா? இப்படிப்பட்ட ஆறுதலின் தேவனுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே ஒருவேளை தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் தகப்பனும் தாயும் ஹல்லேலூயா ஆற்றுவதைப் போல நம்மை ஆற்றி தேற்றி ஒவ்வொரு நாளும் இந்த நம்ம கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அந்த தகப்பனை போல நம்மை அரவணைத்து முத்தம் செய்து நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை குற்றப்படுத்தாதபடி நாம் அதிலிருந்து பலப்படும்படியாக, நாம் மறுபடியுமாய் புதுப்பிக்கப்படும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நீர் பலப்படுத்துவீராக ராஜா. சோர்ந்து போய் ஒருவேளை வந்திருக்கலாம், 2 நாட்கள் காத்திருக்கிற காரியமாக இருக்கலாம். ஆபிரகாம் சாராளை போல அநேக நாட்கள் காத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆற்றுகிறவர் ஏற்ற நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகும்போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம், அவிசுவாசங்கள் காணப்படலாம், சத்துருவின் எல்லா சதித்திட்டங்கள் காணப்படலாம். இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. ஒவ்வொருடைய சிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே சிந்தைகள் மறுரூபமாக்கப்படட்டப்பா. வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக ஆண்டவரே என்னை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆம் தகப்பனே, எத்தனை துயரங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்பா, எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலவெளியில் தகப்பனே எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரை உருவாக்குகிற தேவன் அப்பா. ஒரு அநேக காயங்களோடு வந்திருக்கலாம். இந்த காலவெளியில் தகப்பனே ஆண்டவரே நீர் காயங்களை கட்டுகிறவர் அப்பா, காயங்களை ஆற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறாப்பா. இந்த நாளில் வந்து யாவரும் கரங்களில் ஒப்பு கொடுக்குறாப்பா. தேவன் இடைபடுவீராக ராஜா. எப்படிப்பட்ட காயங்களாக இருந்தாலும் தகப்பனே அந்த காயங்கள் ஆற்றினாதான் கர்த்தர் அடுத்த கட்ட காரியத்தை நம்மை கொண்டு செல்ல முடியும். இந்த காலவெளியில் கர்த்தர் அதை ஆற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுப்போமா? கசப்புகளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எல்லா மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர் அவர்.
ஹalleluya. எல்லா கசப்பையும் மாற்றுகிற தேவன் அவர். நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறவர். மனுஷரை குறித்து நாம் எண்ணாதபடி தேவாதி தேவன் ஆறுதலின் தேவனை நோக்கி நாம் பார்க்கும்படியாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே துயரப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, ஒடுக்கப்பட்டிருக்கிற சிறுமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதல் செய்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காகவே நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. விடுதலை தரும்படியாய் வந்தீர் ஆண்டவரே. எங்களை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துதிகிற மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.